ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம 12th அக்கௌண்டன்சியில் இன்றைக்கி பயிற்சி கணக்கு 16 பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 35 பயிற்சி கணக்கு 16. இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். பின்வரும் விவரங்களிலிருந்து மொத்த கடனாளிகள் கணக்கு, மொத்த கடனீந்தோர் கணக்கு, பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு மற்றும் செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு தயாரித்து மொத்த விற்பனை மற்றும் மொத்த கொள்முதல் கணக்கிடவும். ஓகேவா? என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, என்னது கடனாளிகள் கணக்கு, கடனீந்தோர் கணக்கு, பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு, செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு 4 கணக்கும் கேட்டிருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்துக்கலாம். இந்த சாப்டரில் கடனாளிகள் கணக்கு போட்டோம். கடனாளிகள் கணக்குலேருந்து என்ன கண்டுபிடிச்சோம்? கடன் விற்பனை கண்டுபிடிச்சோம். கடனீந்தோர் கணக்குலேருந்து கடன் கொள்முதல் கண்டுபிடிச்சோம். பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டுலேருந்து என்ன கண்டுபிடிச்சோம்? பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டுக்கான தொகை ரொக்கம் பெற்றது எவ்வளோன்னு கண்டுபிடிச்சு வர தொகையை கடனாளிகள் கணக்கில் வரவு பக்கம் டிரான்ஸ்ஃபர் பண்ணும். அதே மாதிரி என்னது, செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டுலேருந்து எவ்வளோ ரொக்கம் செலுத்தியதுன்னு கண்டுபிடிச்சோம், எவ்வளோ ரொக்கம் ஏற்கப்பட்டதுன்னு கண்டுபிடிச்சோம், அதையே கடனீந்தோர் கணக்குக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும். சரியா? இப்போ இந்த 4ம் சேர்த்து கொடுத்துருக்காங்க. 4 கணக்கு ஒரே கணக்கில் பிக் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு போட்டு எவ்வளோ மாற்றுச்சீட்டுக்கான பணம் பெற்றதுன்னு கண்டுபிடிக்கணும். அதை எதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்? கடனாளிகள் கணக்குக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். டிரான்ஸ்ஃபர் பண்ணி கடன் விற்பனை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு போட்டு வர ஆன்சர் வரும் இல்லையா, ரெண்டுக்குள்ள வித்தியாசம். அது பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டுக்கான தொகை பெற்றது. அதை எதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்? கடனாளிகள் கணக்கு கேட்டு போட்டு அதில் கடன் விற்பனை கண்டுபிடிக்கணும். அடுத்தது செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு போட்டு நம்ம என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னா, செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு ஏற்கப்பட்டது அதை கடனீந்தோர் கணக்குக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றது பார்ப்போம். இப்போ நம்ம சமக்கு போலாமா? இப்போ சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. கடனாளிகளும் பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டும் தொடக்க இருப்பு இறுதி இருப்பு ஒரே மாதிரி தான் எழுதணும். ரெண்டுமே சொத்துக்களோட தொடக்க இருப்பு எங்க வரும்? பற்றுல வரும். இறுதி இருப்பு வரவுல வரும். கடனீந்தோர் செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு ரெண்டோட தொடக்க இருப்பு எங்க வரும்? வரவுல வரும். இறுதி இருப்பு பற்றுல வரும். சரியா? அதுக்கு தான் இந்த ஃபர்ஸ்ட் 4 இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 2018 ஏப்ரல் 1 அன்று இருப்புகள். கடனாளிகளோட தொடக்க இருப்பு, பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டோட தொடக்க இருப்பு, கடனீந்தோர் செலுத்தற்குரிய, இது ரெண்டும் ஒன்று, இது ரெண்டும் ஒன்று. அடுத்தது கீழே வாங்க. பிற தகவல்கள். கடனாளிகளிடமிருந்து பெற்ற ரொக்கம். கடனாளியிலிருந்து ரொக்கம் பெற்றா எங்க வரும்? கடனாளிகள் கணக்குல வரவுல வரும். ஏன்னா கடனாளியோட இருப்பை குறைக்கும். வாடிக்கையாளருக்கு அளித்த தள்ளுபடி. வாடிக்கையாளருக்கு அளித்த தள்ளுபடி அளித்திருக்காங்க. வாடிக்கையாளருங்கிறது யாரு? கடனாளிகள். அந்த கடனாளிகளுக்கு கிடைச்ச தள்ளுபடி. அப்போ அந்த தள்ளுபடி நமக்கு என்ன? கடனாளிகளோட இருப்பை குறைச்சு காட்டும். இதுவும் எங்க வரும்? கடனாளிகள் கணக்குல வரவுல வரும். அடுத்தது கடனீந்தோருக்கு அளித்த ரொக்கம். இது கடனீந்தோருக்கு அளித்த ரொக்கம் என்னது? கடனீந்தோரோட கணக்குல பற்றுல வரும். அதே மாதிரி சரக்களித்தோருக்கு அளிக்கப்பட்ட தள்ளுபடி, அப்ப பெற்ற தள்ளுபடி. சரியா? அப்ப இது எங்க வரும்? கடனீந்தோர் கணக்குல பற்றுல வரும். சரியா? அடுத்தது இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரெண்டும் கடனாளிகள் கணக்கு வரவு, இது ரெண்டும் கடனீந்தோர் கணக்குல பற்று. ஓகேவா? அடுத்தது இறுதி இருப்புகள். நான் ஏற்கனவே சொன்னாலே கடனாளிகள் கடனீந்தோர் உங்களுக்கு தெரியும். பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு, செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு. கடனாளிகளும் பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டும் சொத்துக்களோட தொடக்க இருப்பு எங்க வரும்? பற்றுல வரும். இறுதி இருப்பு வரவுல வரும். கடனீந்தோரோட தொடக்க இருப்பு வரவுல வரும். இறுதி இருப்பு பற்றுல வரும். சரியா? அடுத்தது செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டுக்கு ரொக்கம் செலுத்தியது. செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டுக்கு ரொக்கம் செலுத்தியது எங்க வரும்? மாற்றுச்சீட்டு கணக்கு. அதாவது செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு இல்லையா, அந்த கணக்குல பற்றுல வரும். சரியா? அடுத்தது பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டுக்கு ரொக்கம். இது செலவு, இது வருமானம். பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டுக்கான ரொக்கம் பெற்றது எங்க வரும்? மாற்றுச்சீட்டு கணக்குல வரவுல வரும். அந்த மாற்றுச்சீட்டு கணக்குல வரவுல வரும். சரியா? செலுத்தியது அந்த மாற்றுச்சீட்டு கணக்குல பற்றுல வரும். அதே மாதிரி பெற்றது மாற்றுச்சீட்டு கணக்குல வரவுல வரும். சரியா? பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டது இது எங்க வரும்? ஃபர்ஸ்ட் பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்குல வரவுலையும் கடனாளிகள் கணக்குல பற்றுல வரும். இது மட்டும்தான் 2 இடத்துலயும் என்ன ஆகும்? உங்களுக்கு என்னது விளைவை ஏற்படுத்தும். வாராக்கடன் உங்களுக்கு தெரியும். என்னது வாராக்கடனால என்ன ஆகும்? கடனாளியோட இருப்பை குறைக்கும், பற்றுல வரும். இது மட்டும் ஒரு வாட்டி பார்க்கலாமா? கடனாளியிலிருந்து பெற்ற ரொக்கம் இது எங்க வரும்? கடனாளிகள் கணக்குல வரவுல வரும். அளித்த தள்ளுபடி கடனாளிகள் கணக்குல வரவு. ஏன்னா இது ரெண்டு என்ன ஆகும்? கடனாளியோட இருப்பை குறைக்கும். கடனீந்தோருக்கு அளித்த ரொக்கம், சரக்களித்தோருக்கு அளித்த தள்ளுபடி, இது கடனீந்தரோட இருப்பை குறைக்கும். அப்ப பற்றுல வரும். சரியா? அடுத்தது செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டுக்கு செலுத்தியது எங்க வரும்? செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்குல பற்றுல வரும். பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டுக்கு ரொக்கம் பெற்றது எங்க வரும்? பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்குல வரவுல வரும். அவ்வளவுதான். பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டது, பணம் இல்லைன்னு மறுத்திருக்காங்க. அப்ப இது எங்க வரும்? இது கடனாளிகள் கணக்குலயே வரும், பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்குலயே வரும். நம்ம ஃபர்ஸ்ட் பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு தான் போடுறோம். அதனால பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டுல வரவுலையும் கடனாளிகள்ல பற்றுலையும் வரும். வாராக்கடன் கடனாளிகள்ல
வரவில் வரும். சரியா? இப்போ என்ன அப்படின்னா நம்ம வந்து புக்கில் எழுதிக்குவோம், இங்கே ஸ்கூலில் எழுதும் பொழுது எழுதி நம்ம போடலாம். பட் எக்ஸாமில் போகும்போது உங்களுக்கு என்ன ஆகும், எழுதுறது தான் தோணும். பட் எக்ஸாமில் வந்து பெர்மிட் பண்ண மாட்டாங்க. அதனால் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு தான் போட்டாகும். சரியா? இதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நான் வந்து உங்களுக்கு ரெண்டு மெத்தடை சொல்கிறேன். உங்களுக்கு எது ஈஸியாக அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் சைமல்டேனியஸாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, நோட்டில் 4 கணக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கடனாளிகள் கணக்கு போட்டு, அதாவது என்ன 4 கணக்கு போடுற, பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டுன்னு ஹெட்டிங் போட்டு ஸ்பேஸ் விட்டுக்குவாங்க. அடுத்து கடனாளிகள் கணக்குன்னு போட்டு ஸ்பேஸ் விட்டுட்டு கடனீந்தோர் கணக்கு போடுறோம் இல்லையா. அடுத்தது செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு, கடனீந்தோர் கணக்கு. பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு ஹெட்டிங் எழுதி இவ்வளோ ஸ்பேஸ் விட்டுக்குவாங்க. கடனாளிகள் கணக்குன்னு எழுதி இவ்வளோ ஸ்பேஸ் விட்டுக்குவாங்க. அடுத்தது செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு, அடுத்தது கடனீந்தோர் கணக்கு. அப்படி போடும் பொழுது டக்கு டக்கு நீங்கள் ஃபிகர் எடுத்து எழுதும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. அப்படி ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நான் இப்போ போடுற மாடலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுவும் ஈஸியாக தான் இருக்கும். இப்போ ஆன்சர் பார்க்கலாமா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு போடுறோம். பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு, அதாவது நான் சொன்னேன் இல்லையா, 4 கணக்கு நீங்கள் ஒரே டைமில் ஓப்பன் பண்ணி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகுன்னா, டக்குன்னு நீங்கள் எடுத்து என்ன எழுதிடலாம். இருப்பை வந்து அப்படியே போட்டு பேலன்ஸ் பண்ண ஈஸியாக வரும். சரியா? சரி, நான் இந்த மெத்தட் சொல்கிறேன். இந்த மெத்தட் பாருங்கள். சரியா? இப்போ பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு தான் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டோட தொடக்க இருப்பு இது சொத்துக்கள். சொத்துக்களோட தொடக்க இருப்பு எப்பவுமே என்ன, சொத்துக்கள் இந்த சைடு வரும். அப்போ தொடக்க இருப்பு எங்கே எழுதணும், பற்றில் என்னென்னு எழுதணும், இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது. அது எவ்வளோ, 30,000. ஓகேவா? அடுத்தது நான் அதை சொன்ன ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் பக்கத்தில் எழுதிக்கலாம். ஆனால் எழுதும் பொழுது உங்களுக்கு நாளைக்கு எக்ஸாமுக்கு போகும்போது நீங்கள் வந்து என்ன ஆகுவீங்க, கொஞ்சம் உங்களுக்கு எழுதுனா தான் வருங்கிற மாதிரி மைண்ட் செட் ஆயிரும். அதனால சொல்லி பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. சரியா? அடுத்து கடனீந்தோர் வராது, செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு வராது. இதெல்லாம் வந்து என்னது, அந்தந்த கணக்கில் தான் வரும். கடனீந்தோர் கணக்கும் செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்லையும். கடனாளி இருந்து பெற்ற ரொக்கமும் எங்கே தான் வரும், கடனாளிகள் கணக்கில் வரும். வாடிக்கையாளர் தள்ளுபடி கடனாளிகள் கணக்கு, கடனீந்தோர் கழித்த ரொக்கம் கடனீந்தோர் கணக்கு, இது வந்து கடனீந்தோர் கணக்கு. இது செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு, செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு. பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டுக்காக இது இறுதி இருப்பு அந்த கணக்கில் வரும். பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டுக்காக ரொக்கம் பெற்றது எங்கே வரும் அப்படின்னா, பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கில் ரொக்கம் பெற்றது எவ்வளோ பெற்றிருக்காங்க, 60,000. ஓகேவா? அடுத்தது நான் சொன்னேன் இல்லையா, பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டது. இது மாற்றுச்சீட்டு கணக்கில் வரவில் வரும், கடனாளிகள் கணக்கில் பட்டில் வரும். பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டது, மறுக்கப்பட்டது ஃபுல்லாக தான் எழுதணும் ஸ்டூடெண்ட்ஸ், ஷார்ட்டாக எழுதாதீங்க. சரியா? மறுக்கப்பட்டது 4,000. ஓகேவா? அடுத்தது வந்து என்னது அப்படின்னா, பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டோட இறுதி இருப்பு. தொடக்க இருப்பு எழுதியிருக்கோம், இறுதி இருப்பு எழுதியிருக்கோம். அப்போ இறுதி இருப்பு என்னென்னு எழுதணும், இருப்பு கீழ் இறக்கப்பட்டது. இருப்பு கீழ் இறக்கப்பட்டது எவ்வளோ, 8,000. இப்போ வந்து வரவை கூட்டுறீங்க, 64, 72,000. பற்றில் 30,000. அப்போ ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ், 42,000. அதுதான் என்னது, பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டுக்கான பணம் பெற்றது. எவ்வளோ அமௌண்ட்டு, 42,000. இப்போ ரெண்டு சைடோட டோட்டல் 72,000. இப்போ இந்த 42,000 என்ன பண்ணணும், இது எங்கே வரும் அப்படின்னா கடனாளிகள் கணக்கில் பரவ பக்கம் எழுதணும். நீங்கள் வேணால் ப்ராக்கெட்டில் எழுதிக்கோங்க கடனாளிகள் கணக்கு. ஏன்னா இந்த மாற்றுச்சீட்டுக்கான பணம் பெற்றது கடனாளிகள் கணக்கில் வரவில் இருப்பை காட்டும். சரியா? இப்போ அடுத்தது நம்ம கடனாளிகள் கணக்கு போடுறோம். மொத்த கடனாளிகள் கணக்கு. இப்போ கடனாளிகள் அதே மாதிரி தான். கடனாளிகளோட தொடக்க இருப்பு எங்கே வரும், பட்டில் வரும். இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது, இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது. கடனாளிகளோட தொடக்க இருப்பு எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ், 2,40,000. இப்போ அடுத்தது பாருங்கள், இதில் எது வரும், கடனாளிகளிடமிருந்து பெற்ற ரொக்கம். கடனாளிகள் இருப்பை குறைக்குது, அதனால் வரவில் வரும். ரொக்கம் பெற்றது, ரொக்கம் பெற்றது 6 லட்சம். ஓகேவா? அடுத்தது வாடிக்கையாளருக்கு அளித்த தள்ளுபடி. அளித்த தள்ளுபடி. கடனாளிகள் இருப்பை குறைக்கிறது, கடனாளிகள் கணக்கில் வரவில் வரும். கடனீந்தோர் இருப்பை குறைக்கிறது, கடனீந்தோர் கணக்கில் பற்றில் வரும். 25,000. கடனீந்தோர் கழித்த ரொக்கம் வராது, சரக்களித்தோர் தள்ளுபடி இங்கே வராது, செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு வராது, பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு ரொக்கம் பெற்றது. அது எது வரும், இங்கே பெற்று இருக்கிறோம் இல்லையா, அதுதான் வரும். அப்போ இங்கே எழுதிக்கோங்க, பேமாசீட்டு ரொக்கம் பெற்றது 42,000. அடுத்தது பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டது எங்கே வரும், கடனாளிகள் கணக்கில் பட்டில் வரும். பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டது
எவ்வளோ வரும்? 4000. அடுத்தது வாராக்கடன் கடனாளிகள் கணக்கில் வரவுல வரும். வாராக்கடன் 16000. ஓகேவா? இப்போ இறுதி இருப்பு கீழே இறக்கப்பட்டது எவ்வளோ கொடுத்துருக்காங்க? கடனாளிகளோட இறுதி இருப்பு 2,20,000. அப்போ 2,20,000. இப்போ கடனாளிகளோட வரவை டோட்டல் பண்ணுறீங்க, எவ்வளோ வருது? 6,83,000, 2,20,000 இறுதி இருப்பு. இதை கூட்டும்போது 9,03,000. பற்றில் 2,44,000. அப்போ இந்த 9,03,000லேருந்து 2,44,000 மைனஸ் பண்ணால் வர்றது 6,59,000. இதுதான் என்னது? கடன் விற்பனை. கடன் விற்பனை கணக்கில் என்ன கேட்டிருக்காங்க? கடன் விற்பனை கேட்டிருக்காங்க இல்லையா? அப்போ கடன் விற்பனைக்காக நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபஸ்ட்டு பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு போட்டு மொத்த கடனாளிகள் கணக்கு போடுறோம். டோட்டல் எவ்வளோ? 9,03,000. இப்போ அடுத்தது செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு போட்டு கடனீந்தோர் கணக்கு போட்டு நம்ம என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னா கடன் கொள்முதல் கண்டுபிடிப்போம். ஓகேவா? அது பார்க்கலாமா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்தது செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு வந்து எங்கே வரும்? இருப்புநிலை குறிப்பில் பொறுப்புகள் பக்கத்தில் வரும். அப்போது அதோட தொடக்க இருப்பு எங்கே வரும்? வரவில் வரும் இல்லையா? அப்போ செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஏப்ரல் 1 அன்று இருப்புகள்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ அதுதான் 10,000. இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது எவ்வளோ? 10,000. அடுத்தது என்ன இருக்குது பாருங்கள் கணக்கில்? கடனாளிகள் இந்த பெற்ற ரொக்கம் வராது, ஏன்னா அது கடனாளிகள் கணக்கில் வரும். வாடிக்கையாளருக்கு அளித்த தள்ளுபடி அதுவும் கடனாளிகள் கணக்கில் வரும். கடனீந்தோருக்கு அளித்த ரொக்கம் அது எங்கே வரும் அப்படின்னா கடனீந்தோர் கணக்குக்கு வரும். சரக்களித்தோருக்கு அளிக்கப்பட்ட தள்ளுபடி கடனீந்தோர் கணக்கு. செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு செலுத்தியது என்ன செலுத்தியிருக்காங்க? அப்போது ரொக்கம் செலுத்தியது. எவ்வளோ செலுத்தியிருக்காங்க செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு ஸ்டூடெண்ட்ஸ்? ரொக்கம் செலுத்தியது 30,000. அது எங்கே வரும்? செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டில் பற்று பக்கம் வரும். ஓகேவா? அடுத்தது பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டுக்காக பெற்றது வராது, பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டது, அது எல்லாமே அங்கே நம்ம கடனாளிகள் கணக்கில் பார்த்துட்டோம். வாராக்கடனும். அடுத்தது என்ன வரும்? செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டோட இறுதி இருப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 31 மார்ச் எவ்வளோ இறுதி இருப்பு கொடுத்துருக்காங்க? 20,000. அப்போ இருப்பு கீழ் இறக்கப்பட்டது எவ்வளோ அப்படின்னா 20,000. செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டில் இதுதான் வரும். இப்போ வந்து என்ன பண்ணுறோம்? பற்றை கூட்டுறோம், வரவை கழிக்கிறோம். பற்றில் எவ்வளோ வருது ஸ்டூடெண்ட்ஸ்? 50,000 வருது. வரவில் எவ்வளோ இருக்குது? 10,000 தான் இருக்குது. அப்போ ரெண்டுக்குள்ள வித்தியாச தொகை செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு ஏற்கப்பட்டது. இதுக்கு பேர் என்னது? செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு ஏற்கப்பட்டது. எவ்வளோ ஏற்கப்பட்டது? எவ்வளோ அப்படின்னா 40,000. இப்போ ரெண்டோட டோட்டல்ஸ் 50,000. ஓகேங்களா? அடுத்தது வந்து கடனீந்தோர் கணக்கு. என்ன கணக்கு? மொத்த கடனீந்தோர் கணக்கு. ஏன்னா கணக்கில் என்ன கேட்டிருக்காங்க? நம்மளை கடன் விற்பனையும் கடன் கொள்முதலும் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கடனீந்தோர் கணக்கும் கடனாளிகள் கணக்கும் போடணும். கடனாளிகள் கணக்குக்காக பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு போட்டு பெற்றது எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம். கடனீந்தோர் கணக்குக்காக செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு போட்டு செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு ஏற்கப்பட்டது கண்டுபிடிச்சோம். இது எங்கே வரும் அப்படின்னா இந்த தொகை எங்கே வரும்? இந்த 40,000 கடனீந்தோர் கணக்குக்கு வரும் இல்லையா? கடனீந்தோர் கணக்குக்கு இதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஓகே. இப்போ மொத்த கடனீந்தோர் அதாவது கடனீந்தோரும் என்னதுதான்? என்ன இருப்பு தான்? பொறுப்புகள் தான். பொறுப்புகளோட தொடக்க இருப்பு எங்கே வரும் ஸ்டூடெண்ட்ஸ்? தொடக்க இருப்பு வரவில் வரும். அப்போ கடனீந்தோரோட தொடக்க இருப்பு எவ்வளோ இருக்குது? 1,20,000. அப்போது இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்? 1,20,000. 1,20,000. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? தொடக்க இருப்பு எழுதிட்டோம். இறுதி இருப்பு பட்டியல் எழுதுவோம். அதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். கடனீந்தோருக்கு அளித்த ரொக்கம் கீழே இருந்து 2வது கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ அது என்னது? அளித்த ரொக்கம். அப்போ கடனீந்தோர் குறைங்கிறாங்க இல்லையா? அப்போ கடனீந்தோர் கணக்கில் அது ரொக்கம் அளித்தது அல்லது ரொக்கம் செலுத்தியது எவ்வளோ? 3,20,000. அடுத்தது சரக்களித்தோரால் அளிக்கப்பட்ட தள்ளுபடி. அப்போ நமக்கு கிடைச்ச தள்ளுபடி அதாவது பெற்ற தள்ளுபடி எவ்வளோ? 10,000. வேறு என்ன வரும்? இந்த செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு ஏற்கப்பட்டது இல்லையா? அது வரும். சீட்டு அதாவது செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு ஏற்கப்பட்டது. நீங்கள் ஃபுல்லாக எழுதிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஏற்கப்பட்டது எவ்வளோ? 40,000. அடுத்தது வந்து என்னது? கடனீந்தோரோட இறுதி இருப்பு. கடனீந்தோரோட இறுதி இருப்பு என்ன கொடுத்துருக்காங்க? மார்ச் 31 இறுதி இருப்பு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ அது என்ன எழுதணும்? இருப்பு கீழ் இறக்கப்பட்டது 1,50,000. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்?
அவ்வளோதான். வரவில் வந்து எதுவுமே இல்லை. இப்போ என்ன பண்ணுறீங்க, பற்ற கூட்டுறீங்க. எவ்வளோ வருது, 4 லட்சம் 4 லட்சம் 5,20,000லேருந்து 1,20,000 கழிச்சிங்க அப்படின்னா பேர் தான் என்னது, கடன் கொள்முதல். கடனீந்தரோட இருப்பில் என்ன வரும் நமக்கு, கடன் கொள்முதல் 4 லட்சம். 4 லட்சம், ரெண்டு சைடோட டோட்டல் 5,20,000. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் நம்ம 4 ஒன்றா போடுறது. சரியா, கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ஏதாவது டவுட்டுன்னா நம்ம பார்ப்போம். சரியா, இது இப்போ இது எப்பவுமே இந்த மாதிரி கேட்கும்பொழுது நீங்கள் எடுத்து எழுதணும் ஆன்சர். எப்பவுமே ஆன்சர் எழுதவும் இல்லையா, ஆன்சர்னு போட்டு என்ன எழுதுறீங்க, கடன் விற்பனை. என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம், ஃபஸ்ட்டு கடன் விற்பனை கண்டுபிடிச்சிருக்கு இல்லையா. ஸோ அப்போ கடன் விற்பனை, கடன் விற்பனை எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ், 6,59,000. அடுத்தது கடன் கொள்முதல். கடன் கொள்முதல் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், கடன் கொள்முதல் 4 லட்சம். ஓகேவா, பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு போட்டு அதுலேருந்து வர்றதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கடனாளிகள் கணக்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். கடனாளிகள் கணக்கில் இருந்து நம்ம என்ன பண்ணுறோம், கடன் விற்பனை கண்டுபிடிக்கிறோம். அடுத்தது செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு. செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டுலேருந்து வர்றதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கடனீந்தோர் கணக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கடனீந்தோர் கணக்குலேருந்து நம்ம கண்டுபிடிக்கிறது தான் கடன் கொள்முதல். கடனாளிகள் கணக்குலேருந்து என்ன கண்டுபிடிக்கிறோம், கடன் விற்பனை கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, கடன் விற்பனை கண்டுபிடிக்கிறோம். இங்கே கடனீந்தோர் கணக்குலேருந்து கடன் கொள்முதல் கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா, 4 இதில் ஒன்று வரதுனால இது உங்களுக்கு 5 மார்க்கில் கேட்பாங்க. கொஞ்சம் பொறுமையாக போடுங்க. ஏதாவது டவுட்டுன்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து என்னது, பேஜ் நம்பர் 14ல் 35வது பேஜில் 16வது சம் எக்ஸசைஸ். ஓகேவா, நீங்கள் பாருங்கள். புரியல அப்படின்னா எனக்கு கேளுங்க. ஓகேவா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.